புத்திரனே அந்தி மகிழ்ந்தோனே ஆடிய அருளிய புத்திரனே சிவசந்தி விநாயகா துதி கணவதி சந்தி விநாயகா கண்பரங்கா புதாமே காக்கும் சிதம்பரர் ஆனந்த கவிகளும் நாங்கள் பாட காக்கும் சிதம்பரர் ஆனந்த கவிகளும் நாங்கள் பாட சிவ வாக்கு தர வேணும் முகுந்தன் மாரோகோனே வாக்கு தர வேணும் மாரோகோனே வாழோ அம்பிகையே காவிகளோ நாங்கள் பாட அழியா வரணம்மா பொன்முத்தே மாலையோ ஆதரவாய் பணிவோ அழியா வரணம்மா பொன்முத்தே மாலையோ ஆதரவாய் பணிவோ மணிமாலை எங்கெங்கும் மார்பில் பாதகமோ மணிமாலை எங்கெங்கும் மார்பில் பாதகமோ மணிக்க பூணோலா ஆதரவாய் பணியோ மணிமால் எங்கெங்கே மாறில் மாணிக்க ஆடம்பரத்துடன் திருக்கோடி ஆணி உத்திரத்தில் ஆடம்பரத்துடன் திருக்கோடி ஆணி உத்திரத்தில் ஆணி உத்திரம் தண்ணி
தன்னில் பிறந்தவா தீரும் தன்னில் பிறந்தவா ஆனந்த கூத்த நண்பா ஆணை உத்திரத்தில் ஆணை உத்திரோ தள்ளில் பீர் ஆனந்த கூத்தலில் சுவாமி ஆதியில வேதநாதா ஆதியில வேதநாதா ஆதி அம்பலத்தில் ஆடும் மைந்தா சோதையில் மாலையர்க்கு தோன்றாமல் நின்ற மாலம் அடிமுடியும் தேடி காண அம்பலவானருட சீர்வாதத்தை நல்லருகை நாணலாக்கி நந்திதலையை குடமாக்கி அம்மாள் நிலையத்தில் ராமர் வானோ இருகையில வீசுவோலோ உந்தன் சொல்லை நாங்கள் பாட உந்தன் சொல்லை நாங்கள் பாட துணையிருப்பாய் ஹரிராமா அம்மாளுடைய திருக்கதையை தொட்டகதை குறைகள் பாட துந்தி கணபதி அருள் புரிவாய் உப்புடாதி திருப்புகளை எடுத்த சில கதைகள் பாட ஈசன் பகவானே அருள் புரிவாய் சொன்ன கதை குறைகள் பாட சொர்க்கேச வரமருள்வாய் அம்மா முப்புறத்தை ஆண்டவளே தாயும் மூன்று முகம் கொண்டவளே முக்கண்ணியே முப்புடாதி முன்னால் வந்த அருள் புரிவாய் சந்தன மாரியம்மா தற்கார்க்க வேணும் அம்மா உச்சி கண்ணில் பிறந்தவளே உச்சினி மாகாளி அம்பிகையே மனமாதிலே அருள் புரிவாய் முத்தாரம்மாள் ஈஸ்வரிய இந்த முன்னால் வந்து ஈராத்துக்காரி அம்மா இருக்கன்குடி மாறி அம்மா இருக்கன்குடி மாறி அம்மா அம்மா எனக்கு அருள வேணும் அம்மா அப்படி நாகலோக பட்டணத்தில் நாகராஜே நாகக்கண்ணி அவர்கள் இரு பேர்களுக்கும் அவதாரம் செய்த சக்தி அம்பிகை முப்புடாதி உச்சினி மாகாளியோடு சந்தன மாரியம்மா முத்தாரம்மா நாராயணி வடக்குத்தியால் ஈஸ்வரியா அக்காதங்க 8 பேரை அச்சுதன் என் பேருமா அச்சுதன் என் பேருமா ஆதி கைலாசம் கொண்டு வாரா அச்சுதனாகிய கோபால கண்ணன் 8 பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு என் பெருமாள் கைலாசம் வரும் வேளையிலே பார்வதா தேவி அழைத்தார். பச்சம்மாள் கோபால கண்ணே
ஆமா அம்மா தங்கைமார்களே, என்ன 8 பிள்ளைகளையும் கைலாசம் கொண்டு வந்தேன், குழந்தைய பாருன்னா. சரி, குழந்தைய பார்த்தா பார்வதில இருந்து இந்த அம்மா 12 மடங்கு அழகா இருக்கா. இந்த உச்சிமகாளி சந்தன மாரியம்மா முப்படாதி அம்மா அழகு நிறைந்தவா, அம்சத்திலே உயர்ந்தவா, அட்டகாளி 8 பேரும் அழகா இருக்காளையா. 8 நல்ல பேர்களை தாம் ஈஸ்வரியால் கண்டல்லவோ என்னதாலே மனமாதிலே நாமல் தங்க 8 பேரும் நம்ம தங்கைமார்கள் 8 பேரும் இப்பமே இவ்வளவு அழகுல இருக்கிறார்களே. இந்த அழகுடைய குழந்தைகளை அத்தான் பகவான் கண்டாரேயானா பகவான் கண்டாருன்னு சொன்னா நம்மளையே மறந்திடுவார். அவள் தங்கையர மனம் முடிப்பார், பார்வதிய மறந்திடுவார், பாவையர மனம் முடிப்பார், சக்தியை மறந்திடுவார், மறந்திடுவார், தங்கையரை மனம் முடிப்பார். அற்றுதனை அழைக்கணுமே, நாமல் தங்க 8 பேரை 8 பேரையும் நம்ம அத்தான் பகவான் அண்ணனோட இடமாதில ஒப்படைக்க வேணும் என்று அவ அண்ணனையே அழைப்பாளாம். அலைகடலில் சயனம் கொண்ட சயனம் செய்யும் அற்றுதனே பச்சமாலே அழகாடலை சயனம் செய்யும் அச்சுதானே பச்சமால பால் கடலில் வள்ளி கொண்டு பச்சமாலை கோபால பார்வதியாலை கொஞ்சத்தோம் பச்சம்மாள் கேட்கலையோ ஈஸ்வரியாலை கொஞ்சத்தோம் என் பெருமாள் கேட்கலையா கோமதியாலை கொஞ்சத்தோம் கோவால கேட்கலையா கூட நானும் பிறக்கலையா பிறக்கலையா என்னை கூட்டு பாலும் உண்ணலையோ கூட்டு பாலும் உண்ணலையோ கூட பிறக்கலையா கூட்டு பால் உள்ளலையா என்னை ஒன்னா பிறக்கலையா ஒரு கிண்ணத்தில் அறந்தலையா ஆதிசக்தி பார்வதியும் அண்ணனை அழைத்த போது அற்றுதல் என் பெருமா தங்கை அவளைக்காள் என்று தாமோதரன் கோபாலன் பச்சைக்கால் கருடமேறி பச்சமாலும் ஆறாரே ஆதிவள்ளி கைலாசம் அச்சுதனும் வருவாராம். அச்சுதனும் ஓடி வந்து
பார்வதியா இடமதில போடு போடையா எந்த தங்க பார்வதிய ஆமோ ஆமையா என்னை அழைத்த விவரம் என்ன அச்சுதனும் சொன்ன போது அச்சுதனும் சொன்ன போது ஆதிசக்தியவா யாரு சொல்வா அம்மா பார்வதி என்ன அண்ணாவை அழைத்த காரணம் என்ன? ஏ அண்ணா கோபால கண்ணா, நாம் தங்கை 8 பேர்கள் அழகு நிறைந்தவராக இருக்கிறார்களே, நாம் குழந்தை 8 பேர்களையும் அத்தாம் பகவான் கண்டாரானா என்னை மறந்தாலும் மறந்துடுவாரே அண்ணா. அதனாலே அத்தாம் பகவான் எங்கே போக மாட்டாரோ அங்கு கொண்டு போய் குழந்தைகளை ஒப்படைக்க வேண்டும். ஏ தங்கச்சி, அம்மா பார்வதி, நம்ம அத்தாம் போகாத இடம் இந்த உலகத்தில் எந்த இடம் இருக்கு? போகாத இடம் ஒன்று சொல்லு, அங்கே கொண்டு போய் ஒப்படைக்கலாம். என்ன? ஆமா, பகவான் எங்க போக மாட்டாரு? சிவபெருமானுக்கு தொழில் இருப்பாரு, துரும்புல இருப்பாரு, தன் உள்ளத்திலே இருப்பார். சிவபெருமானுக்கு செண்டரலாம் சிறப்பு பெற்று இருப்பார். பத்தியடா, அவர் இல்லாத இடம் இந்த உலகத்தில் எங்க இருக்கு? மேக்க முக்க முக்க வீட்டுக்கு போகிறா இல்ல பகவான் போவாத இடம் அப்படி எந்த இடம் இருக்கு உலகத்துல? அப்ப அவையாரம்மா வீட்டுக்கு போவாரா? ஓ, பிள்ளையார போய் பிள்ளையார் வந்து பிள்ளையார் தான் இருப்பாரு. அம்மா, அப்ப அங்கேயும் போய் கடவுள் இருப்பாரு. அவர் போகாத இடம் உலகத்து கிடையாது. ஆமா, ஆண்டவன் போகாத இடம் சந்தனமாஞ்சோலைக்கு போக மாட்டாரன்னா. அதனால் தங்கைமார்களை அங்கே ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்ல அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று அச்சோதனாரின் பேருமா அக்கா தங்கை 8 பேரை கண்ணனுமே அழைத்து கொண்டு சந்தனமாஞ்சோலைக்கு தான் சந்தனமா ஆறாரே என் பேரும் அங்கே என் பெருமாள் வரபோது சந்தேன மாமுனி அச்சுதன் இடமதிலே வாரமையா கோபாலா வாரமையா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. ஐயா எங்கே வந்த விவரம் என்ன விவரம்? வருக வருக என்று சந்தனமா மாமுனியும் கண்ணனிடம் சொன்ன போது சொன்ன அச்சுதன் என் பேருமாள் என் பேருமாள் அது சமயம் ஏது சொல்வார் அது சமயம் ஏது சொல்வார் ஐயா சந்தன மகாமுனிவரே, என்னையா எனது தங்கையர்கள் 8 பேரையும் உமது கண்ணை இமை காப்பது போல என் தங்கை உலக சக்தி இந்த முப்புடாதி ஈஸ்வரி நாராயணி அக்கினிமாரி அழகுநாட்சி வடக்குத்தியா சந்தனமாரி இவா 8 பேர்களையும் உமது கண்ணை இமை காப்பது போல் பார்த்து வர வேணும் ஐயா.
ஆனாலும் இவ வளர்ந்த ஆளாகி வரும் நாளையிலே காலங்கள் வரைக்கும் அதாவது விவரம் தெரியக்கூடிய காலத்திலே அம்மா அப்பா யாருன்னு கேட்டா நீ சொல்லக்கூடாது. நீங்க சொல்லக்கூடாது. உண்மையை சொன்னா அன்று உமது சிரசு இரண்டாக வெடிக்கும் என்று என் பெருமாளும் ஒப்படைத்தார். ஒப்படைத்த வேளையில காதங்க 8 பேரை சந்தனமாமா முனியும் 4 ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா பிள்ளைக்கு பிள்ளை போலே பெருமையோடு வளர்த்துவாரா. கண்ணுக்கு கண்ணாக கட்டுடனே வளர்ப்பாரா. ஊட்டி வளர்ப்பாரா. உடம்பெல்லானை ஒருக ஏத்தி வளர்ப்பாரா. ரேகமல்லானை ஒருக 4 ஒரு நல்ல மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் வளர்த்து வரும் நாளையில வாரார்கள் 8 பேரும். ஐந்தாறு வயதாச்சு ஆடி விளையாடிதாரே. 7 நல்ல வயதாச்சு இழந்து விளையாடுவாளாம். 8 நல்ல வயதாச்சு ஓடி விளையாடுவாளாம். 9 10 நல்ல வயதாச்சு பாவையர்கள் 8 பேரும் 12 வயதாகி 12 வயதாகி கன்னி பெண்ணாயிருப்பாளே. கன்னி பெண்ணாயிருப்பாளா. அக்கா தங்கையர்கள் 8 பேரும் 6 7 வயதிலே ஆடி விளையாடுகிறார்கள். ஆமா 7 8 வயதாச்சு ஓடி விளையாடி வருகிறார். இருந்து விளையாடி கொண்டு 10 12 வயது கன்னி பெண்களாக இருக்கிறார்கள். இந்த உச்சிமகாளி சந்தனமாரி உப்படாதி அம்மா 12 வயது கன்னி பெண்களாக இருக்க பார்த்தா முப்படாதி என்ன தங்கைமார்களை அழைத்து அம்மா தங்கைமார்களே உச்சிமகாளி சந்தனமாரி அம்மா நாமளுக்கு வயதோ 12 12 ஆச்சு. நம்ம 8 பேரும் கன்னி பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமா இந்த வயசுலே நம்மளுக்கு தாய் தகப்பன் அப்படிங்கிற ஒரு துணை தேவைப்படுது. கண்டிப்பா நமக்கு வேணுமா. அப்ப நம்ம அம்மா யாரு அப்பா யாருன்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம யார்கிட்ட போய் கேட்க. தாய் தகப்பனை தாத்தாவும் வாராரு போறாரு நம்மகிட்ட சொல்லலையே. இதனால இதுவரைக்கும் நம்மகிட்ட சொல்லாம இருந்துட்டு அதனாலே தாத்தா சந்தன மகாமுனிவரை அழைத்தார்கள். ஆமோ யதயகேளவா சந்தன மாமோனிய சத்தியர்கள் வார்த்தைகளோ எங்களுக்கு 12 வயதும் ஆச்சு. இதனால் இதுவரைக்கும் ஹலோ வெடிகாரர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக தாத்தாவே சொல்ல வேணும். 8 பேரும் சொன்ன போது சந்தன மாமுனியும் ஏது சொல்வார் அது சமயம். அம்மா காளியர்களே உங்க அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதம்மா. அப்ப நாங்க எப்படி இங்க வந்தோம். நாங்க எப்படி இந்த உங்க கூட நாங்க வந்து உங்களை வளர்க்க சொல்லி ஒப்படைத்தார் உங்க அண்ணனாகிய கோபால கண்ணே. மாயவன் கோபாலன் தான் கொண்டாந்து ஒப்படைச்சாரு. உங்க அப்பா அம்மாவை நீங்க பார்க்கணும்னா ஆமா கைலாசத்துல இருக்கும் கடவுளாகிய பகவானை எண்ணி பகவானை நினைச்சு நீங்க 8 பேரும் தவம் இருந்து வர வேண்டும்.
பகவான் நினைச்சு நாங்க என்ன தவந்தாத்தான் இருக்கணும். ஆண்டவன் பகவான் இங்கு வரணுமானா நீங்க அக்கினி வேள்வி தான் வளர்க்கணும். இப்ப அக்கினா ஆண்டவன் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் வேள்வியை வளர்த்துதான் பெரிய பலம் பெற்றிருக்காங்க, பலனடைந்திருக்கிறார்கள். ஏ நினைத்தது நிறைவேறி இருக்கு. ஆமா, அதனால உன் தாய் தகப்பனை நீங்க பார்க்கணுமானா ஏ முப்படாதி உச்சமாக அந்த சிவனை எண்ணியே நீங்கள் யாகத்தை வளர்க்க வேணும். அம்மா அக்கினிய வளர்க்கணும் தாய, அக்கினிய வளர்க்கணும், அரணார நினைக்கணும், ஆண்டவனை அழைக்கணும். சந்தன மாமுனியும் சக்தியிடம் சொன்ன போது அப்படி ஆட்டும் என்று அக்காதங்க 8 பேரை அழைப்பாளாம் முப்புடாதி ஏடியம்மா தங்கையர்கள். ஏடியம்மா என்னுடைய வார்த்தைகளும் நம்ம ஆண்டவனை நினைக்கணும், அக்கினிய வளர்க்கணும், பகவானை நினைக்கணும், பரவேள்வியவும் வளர்க்கணும், சிவனார நினைக்கணும், சிறந்த வேள்விய வளர்க்கணும். ஏ அம்மா தங்கைமார்களே, ஏ முப்படாதி உச்சமாக நாம் நினைத்ததை நிறைவேற்றணுமானா ஆண்டவனாகிய பகவானை எண்ணி ஆமா அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஏ தாயே உச்சமாக முப்படாதி அக்கினி யாகத்தை வளர்க்கணும். ஆண்டவனை இங்கு வரவழைக்கணும், பகவான் வரவழைக்கணும், வேள்வியை வளர்க்கணும். விமலனை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆமையா என் தாயாகிய முப்புடாதி சொன்ன போது இந்த அட்டகாளி 8 பேரும் சேர்ந்து அக்காதங்க 8 பேரும் அப்படியே ஆட்டும் என்று அரணார நினைக்க போறா, அரணார நினைக்க போறா. அம்மா அக்கினிய வளர்க்க போறா, அக்கினிய வளர்க்க போறா. அவ வேள்விய நினைக்க போறா, விமலன நினைக்க போறா. அக்கினிய வளர்ப்பதற்கு அக்காதங்க 8 பேரும் நாளான நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில மாலை கருகளில மயிருண்ட வேளையில அந்தி கருகளிலே அரைச்சாம வேளையில மூந்தி கருகளில முதச்சாம வேளையில அக்கினிய வளர்ப்பதற்கு அக்கினிய வளர்ப்பதற்கு ஆதிசக்தியர்கள் வாரார்கள். காளி எல்லாம் வருவாரா, அவ நாளான நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே மாலை கருக்கள் மயிருண்ட நேரம் அந்தி கருக்கள் அரைச்சாம வேளை மூந்தி கருக்கள் முதச்சாம நேரத்திலே 8 பேர்களும் இறைவனா ஆகிய சிவனை எண்ணினார்கள். இந்த முப்படாதியம்மா உச்சிமாகாளி சந்தனமாரி யாகத்தை வளர்க்க சந்தனமாஞ்சோலையிலே வந்து இந்த சந்தனமாரியம்மா என் தாயாகிய முப்படாதி சந்தனமாரி முத்தாரம்மா நாராயணி அக்கினி மாறி அழகுநாச்சியா வடக்குத்தியா 8 பேர்களுமாக இந்த அட்டகாளி 8 பேரும் அக்கினிய வளர்ப்பதற்கு அக்கினிய வளர்ப்பதற்கு ஆதிசக்தி 8 பேர் நல்ல செவ்வாய்க்கிழமையில ஆளை குளிய வெட்டி அரையளவு மணல் குமித்து ஆளை குளிய வெட்டினா சந்தனமாஞ்சோலையிலே சக்தி 8 பேர்களுமாக அவ சார்ந்து கொண்டு தர வெள்ளிகை தர சந்தன
சந்தனத்தால் கோலம் போட்டு கோலம் போட்டு பாலால தர மெழுகி தர மாளிகை பன்னீராலே கோலம் போட்டு கோலம் போட்டு அவன் மாவு கொண்டு தர மெழுகி மாளிகை மஞ்சளாலே கோலம் போட்டு கோலம் போட்டு பாலால தர மெழுகி மாளிகை பன்னீராலே கோலம் போட்டு கோலம் போட்டு கோலம் போட்ட இடம் அதில குருத்து வளையலை விரித்து ஒரு நாயகரை பிடித்தார்கள் நிறநாளி நிறமரகா பிரச்சனை தேங்காய் பழம் தீபங்களை ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடமாதியில ஆள நல்ல குளிய வெட்டி அரையளவு மணல் குமித்து அரையளவு மணல் அதிலே ஆலங்குச்சி அரசங்குச்சி அரசங்குச்சி புரசங்குச்சி புளியங்குச்சி புங்கங்குச்சி வேப்பங்குச்சி வன்னி குச்சி அம்மா வகை வகையா எடுப்பார்கள் புளியதிலே போடுவாளாம் நாங்கு என்ன கோங்கு என்ன நல்ல எண்ணெய் விட்டல்லவோ குடங்குடமா நெய்ய கொட்டி குடங்குடமா நெய்ய கொட்டி அம்மையாக மத வளர்த்துவாரா அவளோ உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவனை மறக்காமல் சந்தனமாஞ்சோலையிலே 8 பேர்களுமாக குடங்குடமா நெய்ய கொட்டினா 8 பேரும் யாகத்தை வளர்த்தார்கள். ஆண்டவனாகிய சிவபெருமாளை எண்ணி அரணாரதான் நினைத்து அக்கினிய வளப்பாளா விமலனை தான் நினைத்து வேள்விய வளப்பாளா பகவானை தான் நினைத்து பார வேள்விய வளப்பாளா அக்கினிய வளர்க்கும் போது உண்ணாமல் உறங்காமல் உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் உன் உறக்கம் இல்லாமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் அரணாரே மறக்காமல் அம்பிகை 8 பேர்களுமாக இந்த அட்டகாளி 8 பேரும் சேர்ந்து ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா சுவாமி ஈஸ்வரனே 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 இறையோனே சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் ஏழை செய்யும் தவத்தை பாரும் படியளக்கும்
அடியளக்கும் அப்படி சொல்லி படியளக்கும் பரம்பொருளே சங்கரா சம்போ சங்கரா பக்தேன் செய்யும் தவத்தை பாரும் சங்கரா பக்தேன் செய்யும் தவத்தை பாரும் சங்கரா என்ன குற்றம் என்ன குற்றம் என்ன குற்றம் செய்துட்டேனோ சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ பாராமல் இருப்பதேனோ சங்கரா பாராமல் இருப்பதென அங்கே உண்ணாமல் உடையவனை அண்ணன் தண்ணி அருந்தாமல் ஆண்டவனை மறந்திடாமல் அப்படியே 8 பேரும் இறைவனாய பகவானை எண்ணி அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஆண்டவனை எண்ணியே யாகத்தை வளர்த்தார்கள். இவ 8 பேர் வளர்க்கும் யாகமானது ஆண்டவன் கையிலே பொறுக்கல. இப்ப வளக்கூடிய அக்கினியே பொறுக்க மாட்டுக்கா. வேள்வி தாங்காம என்னன்னா இந்த மழை பெஞ்சா தாங்கிக்கலாம் சொல்லுவாங்கல்ல, பாவத்தை தாங்கிடலாம் புண்ணியத்தை தாங்க முடியாதும்பாங்க. ஆமா. ஆனா இப்போ எவ்வளவு மழை பெஞ்சாலும் தாங்கிக்கிடுதோம். தாங்கிக்கிடுதோமா? வெயில் அடிச்சாதான் தாங்க முடியல. எவ்வளோ வெயிலுக்குள்ள எவ்வளவு நேரமா நிக்க முடியும்? ஊசு 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 ஊசுன்னு மேலாம் பொத்துருதா, வெயிலுக்குள்ள நிக்க முடியாது. அப்ப 5-6 மழை பெஞ்சா தாங்கிக்கலாம், தோல்ல கொடை கொடை பிடிச்சிக்கலாம். ஆமா, வெயில் அடிச்சா நிக்க முடியுமா? எங்கன்னு போய் நிழலுக்கு போய் நிப்பணும், ஒதுங்கி போவோம். ஆமா, நடந்து போனா தாரோடு பூரா கால் சுடுது, நம்மளால நிக்க முடிய மாட்டேங்குது, வெயில் தாங்க முடிய மாட்டேங்குது. அப்ப அந்த காலத்துல வந்து வெயில தாங்கிருக்காங்க, மழையை தாங்க முடியாது. இப்போ மழையை ஏன் தாங்குதாங்கன்னா மனுஷங்க மேல அவ்வளவு வெக்க. இவ்வளவுதான் மழை வந்தாலும் மேல உடம்புல கீட்டு இருக்கு பத்தியடா. ஒரு ரயில்ல புக போகுது மாதிரி. அப்படியா? அந்த சூட்டை போல தணிச்சிருது. மழை பெஞ்சாலும் இந்த சூடு தனியாது. அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு வேள்வி தாங்காம 8 பேர்களையும் யாகத்தை வளர்ப்பவர்களை பார்த்தார். பார்வதா தேவியை அழைத்தார். சரி. எடியம்மா பார்வதிய பார்வதிய எடியம்மா பார்வதிய என்னுடைய வார்த்தை கேளு, வார்த்தைகளோ உந்தன் தங்க 8 பேரும் எந்தனை எரிப்பதற்கு யாகத்தை வளர்த்துவாரா, நல்ல யாகத்தாலே இருப்பேனோ இறப்பேனோ இறப்பேனோ, சாவு வேணும் பிழைப்பேனோ சங்கடமா தோணுதம்மா, ஆண்டவன் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியும் ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளோ இங்க அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம், இப்பொழுதே போறேன் ஐயா தங்கைமார்கள் முன்னாலே மண்டியது போட்டல்லவோ மடியேந்தி நின்று கொண்டேன்
ஆண்டவா பகவானே, இறைவா இறைவா நீங்க அஞ்ச வேண்டாம் வளைய வேண்டாம். என் தங்கைமார்கள் முன்னால ஆமா நான் இப்பொழுதே சென்று மடி பிச்சை, தாலி பிச்சை, முந்தி பிச்சை வாங்கி வருவேன் ஐயா. இந்த முப்படாதி சந்தன மாதிரி உச்சிமா ஆதிசக்தி பார்வதியும் அரணாரிடம் சொல்லிவிட்டு சந்தனமாஞ்சோலைக்கு தான் சக்தியவா ஓடி வந்து அம்மா அம்மா தங்கைமார்கள் அக்காளோட வார்த்தைகளோ அக்காளோட வார்த்தைகளோ அக்காளோட அக்காளோட அம்மா அக்கினிய அணைத்திடுங்கோ, அக்கினிய அணைக்காவிட்டார் ஆண்டவை மாண்டுடுவார். வேள்விய அணைக்காவிட்டார் விமலனோர் மாண்டு போவார். ஆண்டவனை நான் இழந்து அருமத்தங்க 8 பேர் அதிலையில வாழலாமா? பகவான நான் இழந்து பார்வதி வாழலாமா? சிவனாரை நான் இழந்து சிவசக்தி அவ வாழலாமா? கொண்டவன நான் இழந்து கோமதிய வாழலாமா? அம்மா விழப்பேன் பூவேளப்பேன் அம்மா மஞ்சள் குழி நான் மறப்பேன். அம்மா நான் பூ மறப்பேன், பொட்டு இழப்பேன், பூமானை நான் இழப்பேன். அக்கினி அணைத்திடுங்கோ அருமத்தங்கம் ஒப்புடாதி. பெண்ணுக்கு மனமிறங்கி பெண்ணுக்கு மனமிறங்கி பிச்சை ஒன்று போட்டிடுங்கோ. பெண்ணுக்கு மனமிறங்கி எனக்கு பிச்சை ஒன்று போட்டிடம்மா. அம்மா தங்கைமார்களே, ஆண்டவன் பகவான் வேள்வி தாங்காமல் அல்லல் படுகிறார். அம்மா இப்படியே விட்டோமே ஆனா ஆண்டவன் பகவான் கதி என்ன ஆகும் தெரியலையா? பகவானை இழந்து நான் பார்வதி வாழ வேண்டுமா? உலகத்தில் வாழணுமா? சிவனாரை இழந்து சிவசக்தியால் நான் வாழ வேணுமா? கடவுளை இழந்து நான் கையிலே வாழலாமா? நான் கண்ணன் தங்க வாழலாமா? அக்காளுக்கு மனமிறங்கி நீங்க தாலி பிச்சை முந்தி பிச்சை போடம்மா. முப்படாதியம்மா வேள்விய அணைக்க வேண்டும் என்று பார்வதியால் தேவி சொல்ல பார்த்தா முப்படாதி அக்கா என்ன ஆண்டவனுக்கு வேள்வி தாங்காம இங்க வந்து அழுதுகிட்டு இருக்கியா? சிவபெருமாள் ஆமா எங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியணும், பகவான்கிட்ட கேட்கணும்னு தானே ஆண்டவனை வரவழைக்க நாங்க அக்கினியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்க 8 பேர் சுத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மா தங்கச்சி உங்க 8 பேர்களையும் பிறவி செய்ததே நான் தானே. உங்க அம்மா அப்பா யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நீங்க அக்கினிய வளர்த்து வந்தீர்கள், ஆனா உங்க அம்மா அப்பாவை யாருன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆமா யாகத்தை அணைத்து வந்தா உன் தாய் தகப்பன் யாருன்னு நான் சொல்லுதேன். சொல்லுவேன் பார்த்தா முப்படாதி. ஆமா அக்கா பார்வதி, யாக்கோ நீ இப்போ அக்கினி அணைச்சிட்டு வா. ஆமா ஆமா
அக்கினியை அணைத்து வந்தா அம்மா அப்பாவை சொல்லுதம்னு சொன்னா சரி இவ பார்த்தா தங்கச்சி சந்தன மாதிரி ஏ சந்தன மாரியம்மா இவ இப்ப அக்கினியை அணைக்க சொல்லுவா. ஏ உச்சமாகாளி அக்கினியை அணைச்சிட்டோம்னா இவ கைலாசம் போயிருவா. நம்ம யார்கிட்ட போய் அம்மா அப்பாவை கேட்க முடியும்? முடியும் முடியும். அதனாலே அக்காலை பிரிந்து நம்ம அத்தான் பகவானால் ஒரு பொழுதும் வாழ முடியாது. ஆமையா இவளையே அணைக்க சொன்னோமானா பகவான் வருவார். நம்ம அம்மா அப்பாவை யாருன்னு அவர்கிட்ட கேட்கலாம். ஆமா என்று 8 பேரும் பார்வதி அழைத்தார். அக்கா ஏ பார்வதி, ஏ பார்வதி நாங்க வளர்த்த யாகத்தை எங்களாலே அணைக்க முடியாது. ஆமா உன் ஆண்டவனை காப்பாத்தணுமானா நீ தான் யாகத்துல இறங்கி அணைக்கணும். ஆமா நீ தான் போய் அக்கில போய் இறங்கணுமா. அப்ப ஆதி பராசக்தி பார்த்தா பகவான் கிட்ட அக்கினியை அணைச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்ப அணைக்காம போனா பகவான் நம்மளை மதிக்க மாட்டார். ஆமா அன்று ஒரு நாளையிலே தாரகாபுரத்திலே வாழும் தட்சன் ஆண்டவனை எரிக்க யாகத்தை வளர்த்தார். அக்கினி வளர்த்தாரு. நாம் அக்கினியை அணைச்சிட்டு வரோம்னு சொன்னோம். தர்க்கராஜன் அக்கினியை அணைக்கல. ஆமா கைலாசம் போன போது பகவான் நம்மள்கிட்ட யுத்தங்களை செய்து எரித்தார் சாம்பலாக. நம்மளை யாத்துக்கிட மாட்டாரு. ஆகையினால் அந்த கெதி இப்ப நாமளுக்கு வந்து விடக்கூடாது என்று வரக்கூடாது. ஆதி பராசக்தி அக்கினி யாகத்தில் இறங்கி அணைக்க வேண்டும் என்று நாளான நாளையில நல்ல சுமாகளமையில ஆதிசக்தி பார்வதியா வேப்பலையும் கப்பரையும் சூலாயுதம் பொன்பீரம்பும் சுக்கன் தேவியவா எடுத்துக்கொண்டு அக்கினி யாகத்தை சுத்துதாளே முக்காலும் சுத்தி வந்தா முக்கனரே வணங்குவாளாம். 4 தரம் சுத்தி வந்து நமஸ்கரித்து தண்டனிட்டா 5 தரம் சுத்தி வந்து அரணார அடிபணிந்து ஆதிசக்தி பார்வதியா கொலவையதும் போட்டுக்கொண்டு கொலவையது யாகத்தில் இறங்குவாளா. அக்கினி யாகத்தில் இறங்குவாளா. அப்படி யாகத்தில் இறங்கும் போது பார்த்தாலே 8 பேரும் ஏ தங்கைமார்களே நம்ம அக்காவை லேசா சொல்லி பார்த்தோம். அவ அக்கினி யாகத்துல இறங்கிட்டான். இனிமே நம்ம கைலாசம் போய் பகவான் கிட்ட அம்மா அப்பாவை யாருன்னு கேட்டா பகவான் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார. அதனாலே அப்பா அம்மாவை பார்க்கணுமானா சிவபெருமாள் பார்வதியை இங்க பார்க்க கண்டிப்பா வருவாரு. அவற்றை நம்ம அம்மா அப்பாவை கேட்கலாம் என்று அப்ப அக்காளோடு நாமளும் சேர்ந்து இறங்க வேண்டும் என்று எண்ணி இந்த அக்கினிலே இறங்க வேண்டும் என்று அவர்கள் ஒருத்தருக்கு பின்னால ஐயா பின்னாலே ஒருத்தராக இறங்குவார். அந்த ஈஸ்வரிக்கு 8 பேரும் இறங்குவாளா. 8 பேரும் அங்கே இறங்கும் போது வேள்வி எல்லாம் அணைந்து போச்சு. அணைந்து போச்சு. அக்கினியும் குறைந்து போச்சு. அணைஞ்சு போச்சு. வேள்வி
அணைந்தது, அக்கினியும் குறைந்தது. ஆமா பகவான் பார்த்தார், யாகமெல்லாம் அணைஞ்சு போச்சு, போன பார்வதியை ஏன் இன்னும் காங்கல? காங்கலியா? சிவபெருமாள் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். என்னன்னா பார்வதாதேவி 8 பேரோடு 9வது பேராக எரிந்து சாம்பலா இருக்கிறார். அப்படியே எரிஞ்சு அக்கினி சாம்பலா இருக்காளா? அக்கில எரிஞ்ச உடனே அக்கினி சாம்பலா தான் இருக்கா. 8 பேர் அப்படியே அக்கில அங்க உருளுவா அங்க உருளுவா, ஆலோட்டம் போடுதா, வெந்து தணலான சாம்பலா போயிட்டா. அப்புறம் எப்படி இருக்கும்? 8 பேர் அக்கில இறங்கினா எரிஞ்சு சாம்பலாகி உருளுதா உருளுதா. ஆமா ஆண்டவனாகிய பகவான் வேள்வி குறைந்த அக்கினி அணைந்த போது, அக்கினி அணைஞ்ச போது 8 பேர்களுக்கும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று ஆமையா ஆண்டவன் தான் பகவானோ, ஆண்டவன் பகவானோ சந்தனமாஞ்சோலகி அங்கே சங்கரரும் ஓடி வந்து எரிந்ததொரு சாம்பலுக்கு ஈசனான பகவானோ தீர்த்தம் கொண்டு தொழிப்பார், தீர்த்தம் கொண்டு திருபெரும்பால் தட்டுவாரே. திருபெரும்பால் தட்டும் போது தட்டும் போதே தேவியர்கள் 8 பேரும் தூங்கி எழுந்தது போல் எழுந்தது போ சுந்தரமாய் எழுந்துவாரா ஆமையா சுந்தரமாய் எழுந்துவாரா. சுந்தரமாய் எழுந்துவாரார் சக்தி உமா பார்வதியும் அரணாரை அடிபணிந்த முக்காலும் வலமை வந்து முடிவணங்கி நமஸ்கரித்தார். 4 தரம் சுத்தி வந்து நாதனை வணங்குவார்கள். 5 தரம் சுத்தி வந்து 5 தரம் சுத்தி வந்து அரணாரை வணங்குவார்கள். முக்காலும் வலமே வந்தார், முக்கண்ணனை கைதொழுதார்கள். சிவபெருமாள் பார்வதாதேவி அழைத்து 8 பேரோடு 9வது பேராக நீ வந்ததாலே ஆமா இன்னையில இருந்து உனக்கு நவக்கரக நாயகி என்று பேர் கொடுத்தார்கள். இப்ப ஆண்டவன் பேர் கொடுத்தாரா? அப்படி பேர் நாமத்தை கொடுத்த போது பார்த்தால் 8 பேரும் ஆண்டவா சிவபெருமாளே சிவசிவா எங்க அக்காளை போலவே நாங்களும் எழுந்து வந்தோம். இந்த அக்கில எழுந்து வந்திருக்கோம். எங்களுக்கும் நீங்கள் பேர் நாமத்தை கொடுக்க வேணும் ஐயா. ஆமோ அந்த வார்த்தை காதில் கேட்டு காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு காதில் கேட்டு ஆண்டவன் பகவானோ பகவானோ 8 பேருக்கும் 8 பேருக்கும் பேர் நாமம் கொடுப்பார்கள். பேராமா கொடுப்பாரா? அம்மா சந்தனமாஞ்சோலையில மாறி அவதாரம் செய்ததாலே மாறி என்று ஒரு பெயரு அக்கினியில் பிறந்ததாலே
அக்கினி மாறி என்று ஒரு பெயரா ஒரு பெயரோ சடையோடு வந்ததாலே வந்ததாலே சடமாறி ஒரு பெயரே ஒரு பெயரோ சந்தேனமாஞ்சோலையிலே சோலையிலே சக்தி அவதாரம் செய்ததாலே செய்ததாலே சந்தன மாரியம்மாள் ஒரு பெயரே ஒரு பெயரோ ஆண்டவன் பகவானோம் பகவான் ஆமையா தீயில் வாய்ந்ததாலே அதாலே தீப்பாச்சி உந்தன் பேரே வந்த தன் பேரேயா பகவானும் பெயர் கொடுக்க பேர் நாமம் கொடுத்தல்லவோ 8 பேரும் ஒன்று கூடி 8 பேரும் ஒன்று கூடி ஈசனிடம் யாது சொல்வா அந்த ஈசனிடம் அக்கா தங்கையர்கள் 8 பேரும் ஆண்டவனை அடிபணிந்தார்கள். ஆமா ஆமா ஆண்டவா பகவானே பரம்பொருளே இறைவா இறைவா எங்க அக்காளை போல் எங்களுக்கும் நீங்கள் பேர் நாமம் கொடுத்ததாலே நீங்க பேரு கொடுத்தீங்க எங்களுக்கு எங்க உயிர் உள்ளவரை உங்களை ஒரு பொழுதும் நாங்கள் மறக்க மாட்டோம். ஆமா மறக்காம இருக்கணுமே. ஆனா ஆமையா எங்களுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருந்து ஒரு பொருள் வேணும். ஆமா ஏதாவது ஒரு யாவசத்துக்கு வேணுங்களா? என்ன பொருள் வேணும்? ஏதாவது வேணுமா நீங்க கொடுக்கணும் எங்களுக்கு. ஒரு நாள் கொடுத்தாரு. ரொம்ப நாள் அங்கிட்ட நான் வச்சிருந்த பொருளை வச்சிருக்கேன். ஆமா நம்ம எங்கேயாவது ஊர் வழிக்கு கழுத்துல போட்டு போனா அவ கொடுத்ததுல நான் எவ்வளவு நாள் வச்சிருக்கேன். மறக்க முடியாத பொருளெல்லாம் என்கிட்ட கொடுத்துருக்காவோ. அப்ப நமக்கு ஒரு யாவ சக்தி வந்துகிட்டே இருக்கும். ஆமா எந்த நேரமும் நீ எனக்கு என்ன கொடுத்துருக்க? என்னது அப்படி ஒன்று இருக்கோ? ஒரு தங்க சங்கிலி அப்படியா? இல்லாட்ட யாவும் இருக்காது. ஒரு நாள் கொடுத்தாரு ஞாபகம் இருக்கும். பத்தியாளா உங்க அருளாலே உங்களை எண்ணி நாங்கள் வணங்குவதற்கு ஆமா 103 லிங்கம் எங்களுக்கு வேணும் ஐயா. ஆமையா ஆதிலிங்கம், சோதிலிங்கம், சிவலிங்கம், குற்றாலிங்கம், பாடாலிங்கம், படுகலிங்கம், படுவலிங்கம், சங்கரலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஆமா உங்க 103 லிங்க வரமும் எங்களுக்கு வேணும். ஓ அந்த லிங்க வரமும் வேணுமா? ஆண்டவனே பகவானே 103 லிங்கத்துக்கு பூவெடுத்து பூசை செய்ய பூங்கவன தோட்டம் வேணும். ஆண்டவா பகவானே குளித்து நாங்கள் நீராட தெப்பக்குளம் ஒன்று வேணும். ஆடி வர ஆலமரம் விளையாட வேப்ப மரம் கோட்டை போட வரமும் வேணும். அத்தனையும் தந்திரானா அத்தனையும் தந்திரானா அரணாரை வணங்கிடுவே. அத்தனையா தந்திரானா அந்த அரணாரா ஆண்டவா எங்களுக்கு 103 லிங்க வேணும். ஓ சிவலிங்கம் வேணுமா? அதற்கு பூவெடுத்து பூசை செய்ய பூங்காவன தோட்டம் வேணும். குளித்து நீராட எங்களுக்கு தெப்பக்குளமும் வேணும். இது மாதிரி தெப்பக்குளம் வேணும். ஆடி வர ஆலமரம் விளையாட வேப்ப மரம்.
சரி. நிரந்தரமாக நாங்க இருந்து வாழ்வதற்கு எங்களுக்கு கோட்டை போடுவதற்கு வரமும் வேணும். இப்படி கல்லால கோட்டை கட்டி ஆளுவதற்கு வர வேணுமா? இத்தனையும் தந்தீர்களானா எங்கள் உயிர் உள்ளவரை உங்களை ஒரு பொழுதும் நாங்கள் மறக்க மாட்டோம். ஆமா. அம்மா காளியர்களே, அட்டகாளி எல்லாம் எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. ஆமா. நீங்க கேட்கறது 103 லிங்கமும் பூவெடுத்து பூசை செய்ய பூங்காவன தோட்டமும் தோட்டத்தை கேக்கியாங்கிட்ட குளித்து நீராட தெப்ப குளமும் ஆமா. ஆடி வர ஆலமரம் விளையாட வேப்ப மரம் கோட்டை போட வர வேணுமானா சரி. ஆசைக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஆமா. அளவுக்கு மீறி ஆசைப்பட்டாலும் என்ன அது நஞ்சில போய் நிற்கும். சரி. ஆமா. அளவுக்கு மீறி சாப்பிட்டாலும் திட்டுமுட்டு அடிக்கும். ஓ, திட்டுமுட்டு அடிக்கும். பாசமா இருந்தாலும் அளவோட இருக்கணும். ஆமா. அதே மாதிரி வேஷமா இருந்தாலும் அளவோட இருக்கணும். ஆமா. கோபப்பட்டாலும் அளவோட இருக்கணும். சரி. சம்பாத்தியம் பண்ணாலும் அளவோட இருக்கணும். இருக்கணுமா? அதனால இத்தனைக்கு நீங்கள் ஆசைப்பட்டு கேட்கிறீங்களே, கடைசி வரைக்கும் உங்களால் வச்சு வாழ முடியுமா? ஏ தாயே ஈஸ்வரி 8 பேரும் ஆண்டவா, சரிவா. உலக மக்களுக்கெல்லாம் ஆயுள் நீடிச்சு 110 வயசு 120 வயசு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்கத்தான் செய்தாங்க. சாதாரண மானிட மனுக்களுக்கு அத்தனை வயசு ஆயுசு இருக்கும்போது என்ன எங்களுக்கு மட்டும் ஏன் நீங்க கம்மியா கொடுக்கீங்க? எங்களுக்கு ஏன் ஆயுள வந்து கம்மியா கொடுக்கியா? அம்மா, என்ன ஆணவம் என்பது அழிவுக்கு அறிகுறி என்பார்கள். ஆமா. ஆணவம் இருக்கணும், சரி. காரணம் இல்லாம ஆணவத்துல வரக்கூடாது. ஆமா. அது அழிவுல கொண்டு போய் விட்டுரும். சரி. அதனால நீங்க 8 பேரும் காளிகளாக பிறந்தவர்கள். தெய்வ சத்தியால பிறந்தவங்க 8 பேரும். உங்களை அறியாமலே உங்களுக்கு ஆணவங்கள். ஏ ஈஸ்வரி, அதனால இந்த ஆணவத்தால் 51வது வருஷத்திலே அகம்பாத உண்டாகி ஆமா 8 பேரும் அழிந்து போவீர்கள். அம்மா, அப்படின்னு வரம் கொடுத்தாரா? வரம் வேணுமா வேண்டாமா? கொடுக்கதா வேண்டாம்னு சொல்லணும். கொடுக்கதா வேண்டாம்னு சொல்லக்கூடுமா? வேண்டாம்னு சொல்லக்கூடாதுல. அதான் நீங்க கொடுங்க, வரத்தை கொடுங்க, நான் வாங்கிக்கிடுதேன். அதனால 8 பேருக்கு வரம் கொடுத்தாரு. நல்லா வாழ்ந்தால் 4 நாளைக்கு வாழ்ந்தா போதும் என்று ஆமா அக்கா தங்கையர்கள் 8 பேரும் வரங்களை பெற்றார்கள். சரி. தங்கைமார்களே, நாம் இருக்கும் இடத்துக்கு ஆண்கள் வரக்கூடாதா? ஆண் வாட அடிக்க கூடாது. அடிக்க கூடாதா? அப்பேற்பட்ட ஒரு இடத்தை நாமல் பார்க்க வேண்டும். ஆமா. ஆண்களே வராத இடம், ஆண்வாட அடிக்காத இடம் எந்த இடம் இருக்கு? ஆண்களே வராத இடம், ஆண்வாட அடிக்காத இடம்னு சொன்னா எங்க இருக்கு? இல்ல எங்க இருக்குன்னு கேட்க. எந்த இடம்? அவர் தான் அங்கதான் போய் முன்னால தான் போய் நிப்பாரு. அப்படியா? ஆண்களே வராத உலகத்துல எங்க இருக்கு? ஆண்கள் இல்லாத இடம் எங்கதான் இருக்கு? பெண்கள் இல்லாத இடம் எங்கதான் இருக்கு? ஆமா, கோயில் கூட கூட்டம் தான் நிற்கும். ஆண்கள் நிற்பாங்க, பெண்கள் நிற்பாங்க. ஆமா போறாங்க. ஆமா ஆமா. அதனால ஆண்கள் வராத இடமே இந்த உலகத்தில் கிடையாது. ஆமா. ஆண்களே வராத இடம், ஆண்வாடு அடிக்காத இடம். ஆமா. கைலாசத்திலே திரிபுரம் காண்டவா வனம் என்று அழைக்கப்பட்ட முப்புறங்கோட்டை. ஆமா. அந்த முப்புறங்கோட்டையிலே சென்று நாம் கோட்டை போட வேண்டும் என்று அக்கதங்க 8 பேர் முப்புறங்கோட்டையிலே கோட்டை போட வாரார்கள். மண்ணால் கோட்டை போட்டா மழை பெய்தா கரையும் என்று கல்லால கோட்டை போட்டா கரிமருதுக்காகாதென்று ஈயத்தால கோட்டை போட்டா இலகிவிடும் என்று சொல்லி வெங்கலத்தால் கோட்டை போட்டா வேணலுக்கு ஆகாதென்று